ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கீதோ ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா யம்மியான டேஸ்டான பார்க்கவே இந்த டெலிஷியஸான நல்லா ஹெல்த்தியான கிறிஸ்பியான ராகி பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்க போகுது. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதை சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பீட்ரு வச்சு கூட நல்லா சாஃப்டன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் சுகர் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகி வரணும். சுகர் நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறமா 2/3 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்க போகிறோம். அண்ட் அதே போல் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். தென் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் போல் கடைசியாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஜென்டலாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு டோ மாதிரி பார்த்தோன்னா இந்த மாவு எல்லாமே பர்ஃபெக்டாக இது போல் வரணும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா காசி ஆற வச்ச பாலை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இந்த டோவில் இருந்து ஒரு சின்ன பால் எடுத்துகிட்டு நல்லா இது போல் நம்ம ஹேண்ட் வச்சு நல்லா உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு லேசாக இது மேலே ப்ரெஸ் பண்ண போகிறோம். தென் ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதில் டிசைன் பண்ணிக்கலாம். தென் ரெடி பண்ண இதை பேக்கிங் ட்ரேயில் ஆல்ரெடியாக பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடுறேன்.